هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். வார்த்தைகளில் உண்மையானது அல்லாஹுடைய வார்த்தையான திருக்குர்ஆன் என்றும் வழிகாட்டல்களில் சிறந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிவிட்டு சென்ற வழிகாட்டல் என்றும் விடயங்களில் மிக மோசமானது மார்க்கத்தின் பெயரில் புதிதாக உருவாக்கப்படுகின்றவைகள், மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கப்படுகின்றவைகள் அனைத்தும் பித்அத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகின்பால் கொண்டு சேர்க்கும் என்ற ஒவ்வொரு ஹுதுபாக்களிலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகமூட்டக்கூடிய ஹதீஸை நானும் ஞாபகமூட்டியவனாக இன்றைய ஹுதுபாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்திலே ஈமான் என்ற பகுதி மிக முக்கியமானது, மிக பிரதானமானது. ஈமானில் மறைவான விஷயங்களை நம்புவது என்பது நம்முடைய வாழ்க்கையில் கட்டாயமாக காணப்பட வேண்டிய ஒரு அம்சம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது சூரத்துல் பக்ரா எங்களுக்கு பாடமான வசனம் அலிஃப் லாம் மீம் ذَلِكَல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைப். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கின்றான்? ஈமான் கொண்டவர்களுடைய பண்பை பற்றி சொல்கின்ற பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் மறைவான விஷயங்களை சரியாக அவர்கள் ஈமான் கொள்வார்கள், அந்த ஈமானிலே அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். அன்புக்கனிய இஸ்லாமிய உறவுகளே, முஸ்லிமுடைய வாழ்க்கையில ஈமான் என்பது மிக பிரதானமான ஒரு அம்சம். அல் ஈமானு பில்லாஹ்,
அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, மலக்குமார்களை, ரசூல்மார்களை, வேதங்களை, மறுமை நாளை, கலா கதிரை ஈமான் கொள்வதென்பது மிக பிரதானமான அம்சமாக சின்ன வயதிலிருந்து நாங்கள் படித்து வருகின்றோம். அதுல மறைவான விஷயங்களை நம்புறது என்பது ஈமான்ல இன்னும் வலு சேர்க்கக்கூடிய ஒரு பகுதி என்பதை நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். அன்புக்கு நீ இஸ்லாம் உறவுகளே, மறைவான விஷயங்களை நாங்க சரியாக ஈமான் கொள்ளணும். இன்றைக்கு அல்லாஹ் என்பவன் மறைவானவன். நாங்க அவனை சரியாக ஈமான் கொண்டால்தான் இந்த உலகத்தில எங்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வாழ முடியும். அல்லாஹ்வை பயந்து ஹராம் ஹலால் பேணி எங்களுக்கு வாழ முடியும். அல்லாஹ்ட ஈமான் உள்ளத்தை விட்டு குறைய மறைவான விஷயங்களை நம்புறத நாங்க அப்படியே தூரமாக்கி வச்சுக்கொண்டு போகின்ற பொழுது எங்கட மனசை விட்டு தூரமாக நாங்க ஷைத்தானுக்கு நெருங்குகின்றோம். நாங்க உலகத்துக்கு நாங்க அடிமையாகின்றோம். ஆக எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நேரங்களிலும் மறைவாக்கப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது. மலக்குமார்களாக இருக்கலாம், அதே மாதிரி சுவர்க்கம் நரகமாகிக்கலாம், கபர் வாழ்க்கையாகிக்கலாம். இப்படி எங்கட வாழ்க்கையில இஸ்லாம் மறைவாக ஈமான் கொள்ள வேண்டிய நிறைய அம்சங்கள் காணப்படுகின்றன. ஒரு முறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து சொல்கின்றார்கள், உங்களை விட பிற்காலத்தில் ஒரு சிறந்த கூட்டம் வருவார்கள் என்று நபி அவங்க சொல்கின்றார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். ஹைருல் குரூனி கர்னி, நபி அவங்க சொன்னாங்க, நூற்றாண்டுகள்ல ஏன்ற நான் வாழுகின்ற நூற்றாண்டு தான் மிகச்சிறந்த நூற்றாண்டு. ஈமான்ல, தக்வால, சுவர்க்கத்துக்கு நெருங்குகின்ற விஷயத்துல, மார்க்கத்தை பின்பற்றுகின்ற விஷயத்துல ரசூலாவோட வாழ்ந்த ரசூல்லா சஹாபாக்களுடைய அந்த காலம்தான் ஈமான்ல உச்சக்கட்டம். அந்த காலத்துல நாங்க இருந்து கொண்டு எங்களுக்கு பிறகு எங்களை விட சிறந்த ஒரு கூட்டம் வருமா என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சஹாபாக்கள் கேட்கிறார்கள். நஅம், வருவார்கள். யார் என்றால், நீங்க இப்ப சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க இப்ப என்ன கண்டு ஈமான் கொள்கிறீர்கள், எனக்கு இருக்கிற முஅஜிஸத்து அல்லாஹ் எனக்கு தந்த அற்புதங்களை கண்டு நீங்க ஈமான் கொள்கிறீர்கள். என்ன காணாம ஒரு கூட்டம் ஈமான் கொள்வார்கள். அந்த விஷயத்தில உங்களை விட அவர்கள் சிறந்தவர்கள் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். என்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு மறைவானவர் தான். மறைவான விஷயத்தை நாங்க சரியாக ஈமான் கொள்ளணும். நாங்க மறைவான விஷயங்களை சரியாக ஈமான் கொள்கின்ற பொழுது அல்லாஹ் பற்றிய பயம் அப்படியே எங்க உள்ளத்தில் அப்படியே கூடும். மறைவான விஷயங்களை நாங்க ஈமான் கொள்ளாம அதுல பொடுபோக்காக இருக்கின்ற பொழுது, அலட்சியமாக கணக்கில்லாம நாங்க இருக்கின்ற பொழுது ஷைத்தான் எங்களோட சேர்ந்து உலகத்துக்கு அடிமையாக்கி வைக்கிறான். நாங்க உலக சிந்தனையோட வாழ்றோம், மர்ம சிந்தனையை நாங்க மறந்து வாழ்றோம். எப்போது மறைவான விஷயங்களை நாங்க சரியாக ஈமான் கொள்ளாது இருக்கும் காலமெல்லாம். அன்புக்கணி இஸ்லாம் உறவுகளை, அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த அடிப்படையில இன்றைய ஹுதுபால மறைவான விஷயம் என்று நாங்க விளங்கி வச்சிருக்கிற அல்லது பலமாக ஈமான் கொள்ள வேண்டிய ஒரு அம்சம்தான் கபருடைய வாழ்க்கை என்பது, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை என்பது. ஆகவே அந்த வாழ்க்கையை நாங்க கொஞ்சம் யோசிக்கணும். எனக்கும் உங்களுக்கு மௌத்து வந்துட்டால் எங்களை இந்த உலகத்தில குளிப்பாட்டி கஃன் செஞ்சு எங்களை என்ன செய்வாங்க, தொழுகை நடத்திட்டு எங்களை அப்படியே கபர்ல வச்சிடுவாங்க. கபர்ல வச்சிட்டால் நாங்க தனியத்தான் கபர்ல ஈப்போம். அந்த கபருடைய வாழ்க்கையை நாங்க எப்படி ஃபேஸ் பண்ண போற, கபருடைய வாழ்க்கையை நாங்க எப்படி வாழ போற, அதுக்கு உலகத்தில் நாங்க என்ன தயார்படுத்தி வைத்திருக்கிற என்ற விஷயத்தை கொஞ்ச நேரம் நாங்க யோசிக்கணும். அன்புக்கு நீ இஸ்லாம் உறவுகளே, கட்டாயமாக ஒவ்வொரு ஹுத்துபாக்களிலும் அல்லது மாதம் ஒரு முறையாவது கபருடைய வாழ்க்கையை ஞாபகம் ஊட்ட வேண்டும். இன்றைக்கு மனுஷன் மறந்துட்டேன். மௌத்தை பத்தி கட்டாயமாக ஞாபகம் ஊட்டணும். சுவர்க்கத்தை பற்றி ஆசை ஊட்டணும். இன்றைக்கு சுவர்க்கத்துக்கு போகணும் ஆசை எங்கள்கிட்ட குறைஞ்சிட்டது, ஞாபகம் ஊட்டல் இல்லை. கபரு வேதனை, நரகத்தை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யணும். இன்றைக்கு நரகத்தை பத்தி எங்களுக்கு பயம் இல்லை, பாவத்தை சர்வசாதாரணமாக செய்கின்றோம். ஏன் காரணம், கபருல எங்களுக்கு அச்சம் இல்லை, நரகத்தை பத்தி எங்களுக்கு அச்சம் இல்லை, மறுமை விசாரணை பத்தி எங்களுக்கு அச்சம் இல்லை. இப்படியான தலைப்புகள் கட்டாயமாக அடிக்கொரு முறை எங்கட சமூகத்தில் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட வேண்டும். அப்பதான் மனுஷன் யோசிப்பார். அப்பதான் மனுஷன் ஏன் இந்த உலகத்தில் வாழ்றது, எதற்காக வேண்டி வாழ வேண்டும், இதை நோக்கியனா, எங்கட இலக்கியனா, நான் மௌத்தாகிட்டால் என்ற நிலைமையனாண்டு கட்டாயமாக ஒவ்வொருத்தரும் யோசிப்பார்கள். அன்புக்கு நீ இஸ்லாம் உறவுகளே, நானும் நீங்களும் ஒரு நாளைக்கு மௌத்தாகுவோம். மௌத்துல யாருக்கும் சந்தேகம் இல்லை. எங்களோட ஈந்தாக்கள் மௌத்தாகிக்கிறாங்க, எங்களோட பயணம் செஞ்சாக்க மௌத்தாகிக்கிறாங்க. கண்ணுக்கு முன்னால நாங்க இன்னொருத்தர மௌத்த கண்டிப்போம். ஆனா கவலை ஏனா, அந்த மௌத்தால நாங்க பெறுகின்ற பாடம் படிப்பினை என்னாண்டால் ஒன்றும் இல்லை.
எங்களோட வாழ்ந்தவர், எங்களோட ஒன்றுக்கு போன ஒரு கூட்டாளி ஒரு ஆக்சிடென்ட்ல அல்லது ஒரு போன் வீடியோல கண்ணுக்கு முன்னால மௌத்தாகிறத நாங்க பார்க்கிறோம், நாங்க காண்கின்றோம், நாங்க கவலைப்படுகின்றோம். ஆனால் எங்களோட வாழ்க்கையில மாற்றம் இல்லை. எங்க அமல் இபாதத்துல எங்களுக்கு மாற்றம் இல்லை. ஹராம் ஹலால் பேணி வாழ்றதுல எங்களுக்கு மாற்றம் இல்லை. வேணுமென ஒரு வீடியோ பார்த்துட்டு அல்லது காட்சியை நாங்க முன்னுக்கு பார்த்துட்டு கவலைப்பட்டு ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு தாக்கம் ஈக்கும், அதுக்கு பிறகு அதை நாங்க மறந்துட்டோம். இப்படி நாங்க வாழக்கூடாது. எனக்கும் ஒரு நாளைக்கு மௌத்து வரும், நானும் ஒரு நாளைக்கு மௌத்தாகுவேன். மௌத்துக்கு வயசு கிடையாது, இடம் கிடையாது. நான் ஒரு நாளைக்கு மௌத்தாகிட்டால் நான் தனியத்தான் ரப்ப சந்திப்பேன் என்ற பயம் எங்க உள்ளத்துல உருக்கி கொண்டே ஈக்கணும். பேசக்கூடிய என்னிடத்துல, கேட்கின்ற உங்களிடத்துல ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்டும் நாங்க உயிர் வாழ்கின்ற பொழுது நான் மௌத்துக்கு ரெடியாகிறேனா, எனக்கு மௌத்து வரப்போகின்றது, இந்த மௌத்தை பத்தி நாங்க கட்டாயமாக யோசிக்கொண்டே இருக்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்ஸிரு மின் திக்ரி ஹாதிமில் லذات. இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு பாடம். இந்த ஹதீஸால நாங்க பெற வேண்டிய பாடம் என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க அடிக்கொரு முறை அதிகமாக மௌத்தை நினையுங்கள். உலகத்தின் ஆசைகளை எல்லாம் உடைத்திருக்கக்கூடிய மௌத்தை நீங்கள் நினையுங்கள் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஞாபகமூட்டுகின்றார்கள். அன்புக்கு இஸ்லாமிய உறவுகளே, இன்னைக்கு துன்யா துன்யா என்று உலகத்துக்கு நாங்க அடிமையாகின்றோம். சின்ன ஒரு உலக லாபத்துக்காக வேண்டி நாங்க உறவுகளோட நாங்க பிரிஞ்சு வாழ்கின்றோம். சின்ன ஒரு லாபத்துக்காக வேண்டி உலகத்தில் இருக்கிற ஒரு காணி பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு பிசினஸ் பிரச்சனையாக இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனைக்காக வேண்டி இன்றைக்கு நாங்க உறவுகளை துண்டித்து வாழ்கின்றோம். மௌத்தை நாங்க சரியாக நினைப்போமாக இருந்தால் எனக்கு ஒரு மௌத்து வரும், இந்த மௌத்துடைய நேரத்தில் இந்த பிரச்சனையோட நான் மௌத்தாகிட்டால் என் நிலைமை என்ன என்ற பயம் எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் துன்யாவுக்கு நாங்க அடிமைப்பட மாட்டோம். நாங்க இந்த உலகத்துல யாரோடையும் பிரச்சனைக்கு போக மாட்டோம். எப்ப மௌத்தை நாங்க நினைக்கணும். உலகத்துடைய ஆசைகளை, உலகத்துக்கு அடிமையாகிற அந்த பண்பை உடைத்திருக்கக்கூடிய பவர் மௌத்துக்கு ஈக்குது என்பதை நான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அடிக்கொரு முறை நாங்கள் மௌத்தை நினைக்கணும். மௌத்து எனக்கு வந்துட்ட நிலைமை என்னன்னு ஒவ்வொருத்தரும் நாங்கள் சிந்தித்து சிந்தித்து மௌத்துடைய அந்த யோசனையோட வாழத்துக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு ஷைத்தான் மௌத்தை தூரமாக்கிட்டான். மௌத்துக்கு பிறகு வாழ்ந்த வாழ்க்கை கபருடைய வாழ்க்கையை மறக்கடிக்க செஞ்சிட்டான். நாங்கள் உலகத்தில் எந்த நோக்கத்துக்கு வாழ்றோம்? நாளை மறுமையில எங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கணும் என்ற நோக்கத்தோட வாழணும் என்ற சிந்தனையை ஷைத்தான் எங்களை விட்டும் தூரமாக்கி விட்டான். இன்றைக்கு உலகத்துக்காக வேண்டி, உலகத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி, போட்டிக்காக வேண்டி இன்றைக்கு நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த உலகத்துல தான் நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நான் நீங்களும் எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்கு இஸ்லாம் உறவுகளை, அல்லாஹ்வின் அடியார்களே, மனித வாழ்க்கையில நாங்க மௌத்தை நினைக்கின்ற பொழுது, கபருடைய வாழ்க்கையை நினைக்கின்ற பொழுது எங்களை அறியாம எங்களுக்குள் அல்லாஹ் பற்றிய பயம் வரும். எங்களை அறியாம நாங்க ஹராம் செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது என்ற அச்சம் எங்களை உள்ளத்துல வரும். எப்ப மௌத்தை நாங்க மறக்கிறோமோ, எப்ப நாங்க கபருடைய வேதனைகளை பத்தி நாங்க மறந்து வாழ்கிறோமோ, சுவர்க்கம் நரகத்தை பத்தி யோசனை இல்லாம நாங்க வாழ்கிறோமோ, ஷைத்தான் லேசாக வந்து ஹராம் ஹலால் பேன்றது எல்லாம் விட்டுருவான். ஹராத்தை எங்களுக்கு அப்படியே ஊட்டி 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 இன்றைக்கு துனியாவுக்கு அடிமைப்பட்டு, உலக மோகத்துக்கு அடிமைப்பட்டு நாங்க வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பதை எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்கு இஸ்லாம் உறவுகளை, அல்லாஹ்வின் அடியார்களே, ஆகவே கபரு வேதனை என்பது, கபரு வாழ்க்கை என்பது உண்மையானது. உண்மையிலேயே முஸ்லிம்களை பொறுத்தவரையில எங்க நம்பிக்கைனா நாங்க மௌத்தாகுவோம். மௌத்துல யாருக்கும் சந்தேகம் இல்லை. மௌத்தை நாங்க காண்றோம், மௌத்தாகிறோம், மௌத்துல யாருக்கும் சந்தேகம் இல்லை. மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை இஸ்லாம் குர்ஆனிலும் சுன்னாலும் நமக்கு தெளிவாக சொல்லி தருது. அது கபருடைய வாழ்க்கை அல்லது பர்ஸஹுடைய வாழ்க்கை. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எப்படி சொல்கின்றான்? வமின் வராஇஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅஸூன். நாங்க மௌத்தாகிட்டால் நாளை மறுமையில எழுப்பப்படும் வரைக்கும் எங்களுக்கும் துன்யாவுக்கும் இடையில ஒரு தடைக்கும், ஒரு பர்ஸஹுக்கும், பர்ஸஹுடைய வாழ்க்கையை நாங்க சொல்வோம் அல்லது கபருடைய வாழ்க்கையை நாங்க சொல்வோம். கபருடைய வாழ்க்கை அல்லது பர்ஸஹுடைய வாழ்க்கை என்றது ஒவ்வொருத்தருக்கும் மேல படித்தரத்துக்கு ஏற்ப வித்தியாசமாகலாம். நபிமாருடைய பர்ஸஹுடைய வாழ்க்கை வித்தியாசமானது, ஷஹீதுகளுடைய வித்தியாசமானது, நல்லவர்களுடைய வித்தியாசமானது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவருடைய பர்ஸஹுடைய வாழ்க்கை வித்தியாசமானது, கெட்டவருடைய பர்ஸஹுடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை என்பது வித்தியாசமானது என்பதை ஹதீஸ்ல நாங்க படிச்சு வச்சுக்கிறோம். அன்புக்கு இஸ்லாம் உறவுகளே, முஸ்லீமாக நாங்க இருக்கிறோம் என்றால், முஃமினாக நாங்க இருக்கிறோம் என்றால் என்கிற நம்பிக்கை மௌத்துக்கு பிறகு மறுமை வரைக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது. துன்யாவுக்கும் மறுமைக்கும் இடைப்பட்ட ஒரு வாழ்க்கை இருப்பது என்பதை நாங்க கட்டாயமாக ஆழமாக உறுதியாக ஈமான் கொள்ளணும்.
இன்னும் சிலர் அல்லது இஸ்லாம் அல்லாதவர்கள் வேறு மதத்தினவர்கள் மௌத்துக்கு பிறகு வாழ்க்கையை வேறு வேறு விதமாக சொல்வார்கள். ஆனால் எங்கட நம்பிக்கைனா எங்கட ஈமானா மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இன்னல் அபத இதா புதிஅ ஃபீ கப்ரிஹி வ தவல்லா அன்ஹு அஸ்ஹாபுஹு. ஒரு மனிதன் மௌத்தாகிட்டால் எங்களை என்ன செய்வாங்க? எங்களை குளிப்பாட்டி கஃன் செஞ்சு எங்களோட சொந்தங்கள் எங்களோட நண்பர்கள் எங்களை கபர்ல அடக்கி விட்டு வருவார்கள். நபி அவர்கள் எந்த அளவுக்கு சொல்கின்றார்கள் என்றால், வ இன்னஹு லா யஸ்மஉ கர்அனி ஆலிஹிம். சுப்ஹானல்லாஹ். எங்களை கபர்ல வச்சிட்டால், நாங்க மௌத்தாகி எங்களை கொண்டு வந்து கபர்ல வச்சிட்டால், எங்களை அடக்கிட்டு திரும்பி போகக்கூடிய காலோசைய அவருடைய செருப்போசைய கூட நாங்க கபர்ல கேட்போம். அந்த அளவுக்கு அவசரமாக உயிர் கொடுக்கப்படும் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அதற்கு பிறகு கபர்ல 2 மலக்குமார்கள் வருவார்கள். எங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ் ஞாபகமூட்டுகின்றேன். நாங்க இந்த ஞாபகமூட்டல பெற வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? பேசக்கூடிய நான் ஒவ்வொருத்தரும் கேட்கின்ற ஒவ்வொருத்தரும் இந்த நிலைமையை தனியே யோசிச்சு பாருங்க. இந்த பயானை முடிச்சிட்டு யோசிச்சு பாருங்க. தனியா பள்ளிக்கு வர நேரத்தில் யோசிச்சு பாருங்க. பயணம் போற நேரத்தில் யோசிச்சு பாருங்க. நான் மௌத்தாகிட்டால் கபர்ல வைக்கப்பட்ட பொழுது 2 மலக்குமார்கள் வருவார்கள். என்னட்ட கேள்வி கேட்பார்கள். நபி அவர்களை காட்டி நபி அவர்களை பார்த்து, முஹம்மது என்ற ஒருத்தர் இருந்தாரு, இவரை பத்தி நீங்க என்ன சொல்கிறீர்கள்? நாங்க இந்த உலகத்தில குர்ஆன் சுன்னாவோட வாழ்ந்து தொழுகையில பொடுபோக்காக இல்லாம நபி அவங்க எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டினார்களோ நாங்க தெளிவாக உறுதியாக அந்த மலக்குமார்களுக்கு பதில் சொல்வோம். அந்த மலக்குமார்கள் என்ன செய்வார்கள்? நரகத்துடைய அந்த காட்சியை காட்டுவார்கள். இதோ உனக்கு தயார்படுத்தி வைத்திருந்த இடம், நீ பதிலை சரியாக சொல்லிவிட்டாய். உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தாய். உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ் என்ன மார்க்கத்தை சொன்னாங்களோ அந்த அடிப்படையில் உலகத்தில் வாழ்ந்தாய். உனக்கு இந்த இடம் மாற்றப்பட்டிருக்கின்றது என்று சுவர்க்கத்தை காட்டுவார்கள். அன்புக்கு நீ இஸ்லாம் உறவுகளே, கபர்ல வைக்கப்பட்டால் இந்த நிலைமை எனக்கும் உங்களுக்கும் கட்டாயம் வரணும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கின்ற சந்தர்ப்பத்தில் பாவியாக வாழ்ந்து தொழுகை இல்லாம குடும்ப உறவுகளை நாங்க பிரிஞ்சு உலகத்துக்கு அடிமையாகி துனியா நோக்கத்தோட எந்த நோக்கத்துக்காக வேண்டி வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொன்னதோ அதெல்லாம் மறந்து இன்றைக்கு நாங்க வாழ்ந்து திடீரென்று எங்களுக்கு மௌத்து வந்துட்டால் கபரில் நாங்க வைக்கப்படுவோம். கேட்ட கேள்விக்கு நாங்க ஒழுங்காக பதில் சொல்ல நாங்க தடுமாறுவோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெரிய இரும்பு கம்பியால் எங்களோட தலைக்கு ஒரு அடி விழப்படும். அந்த அடி சில ஹதீஸ்களை வருது, மறுமை நாளுக்கு வரைக்கும் அந்த அடி விழுந்து கொண்டே இருக்கும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த அடி தாங்க முடியாமல் கபர்ல வைக்கப்பட்டவர்கள் சத்தம் போடுவார்கள், கதறுவார்கள். இந்த உலகத்தில ஜின்களையும் மனிதர்களையும் தவிர அடுத்த அனைத்து உயிரினங்களும் அந்த சத்தத்தை கேட்பார்கள். நான் உங்களுக்கு சத்தத்தை கேட்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டிருப்பேன். அந்த சத்தத்தை நீங்க கேட்டு தாங்க மாட்டீங்க, மயங்கி விழுந்து விடுவீர்கள். அந்த அளவுக்கு பாரதூரமாக, அந்த அளவுக்கு சத்தம் மிக கூடுதலாக இருக்கும் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். அன்புக்கு இஸ்லாம் உறவுகளே, இந்த ஹதீஸ் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். கபர்ல வைக்கப்பட்டுட்டால் நான் நல்லவனாக இருந்தால் எனக்கு கபரு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், நான் கெட்டவனாக இருந்தால் நாளை மறுமை வரைக்கும் கபரு வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் இருக்கும் என்று எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இந்த விஷயம் என்னென்றால், பேசக்கூடிய நானாகிக்கலாம், கேட்கிற நீங்களாகிக்கலாம், இந்த விஷயத்தை விளங்கி எங்களை எத்தனை பேர் இந்த உலகத்தில கபருடைய யோசனையோட மௌத்துடைய யோசனையோட நல்லவர்களாக வாழ்கின்றோம். இஸ்லாம் சொன்ன அடிப்படையில உண்மையான முஃமின்களாக இங்க எத்தனை பேர் வாழ்றோம்? உள்ளத்துல கசட்டைய வச்சுக்கொண்டு, உள்ளத்துல பொறாமையை வச்சுக்கொண்டு, இன்னொருத்தண்ட வளர்ச்சியை பார்த்து எங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு நாங்க உலகத்துக்கு அடிமைப்பட்டு வாழ்றோம். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி இன்றைக்கு எங்களோட உறவுகளை நாங்க துண்டித்து வாழ்றோம். எங்களோட பெற்ற உம்மா வாப்பாட மனசு நோகிற அளவுக்கு நாங்க நடக்கிறோம். நடக்குதா இல்லையா? இன்றைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி கூட பிறந்த சொந்தங்களை பிரிஞ்சு வாழ்றோம். இன்றைக்கு சின்ன சின்ன சுகங்களுக்காக வேண்டி சுபஹுடைய ஜமாத் இல்லாம நாங்க வாழ்றோம். எங்களுக்கு தூக்கம் தான் பெருசு. இன்றைக்கு சின்ன சின்ன லாபங்களுக்காக வேண்டி தொழுகைக்கு இல்லாம நாங்க வாழ்றோம். நடக்குதா இல்லையா? கொஞ்சம் எங்க ஒவ்வொருத்தரையும் நாங்க யோசிச்சு பார்ப்போம். எங்க ஒவ்வொருத்தரையும் விரல் நீட்டி நாங்க கேட்டு பார்ப்போம். இன்றைக்கு கபூர் வாழ்க்கை உண்மை, இதுல நாங்க தப்போணும் என்று எல்லாருக்கும் ஆசைதான், எல்லாருக்கும் தேவைதான். ஆனால் அந்த தேவையை விளங்கி, அந்த ஆசையை விளங்கி எத்தனை பேர் இன்றைக்கு அதற்காக வேண்டி தயாராகிற
கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அன்புக்கு நீ இஸ்லாம் உறவுகளே, இந்த உலகத்தில் நாங்கள் நல்லவர்களாக வாழ்கின்ற பொழுது அல்ல அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தரணும். நல்ல மலக்குமார்கள் எங்களை ரூஹ கைப்பற்றுவார்கள். ஹதீஸ்ல வருது, லேசான முறையில கைப்பற்றுவார்கள். எங்களுக்கு களைப்பு இல்லாம, எங்களுக்கு கஷ்டம் இல்லாம லேசான முறையில எங்களை ரூஹ கைப்பற்றப்படும். ரூஹ கைப்பற்றி கொண்டு அந்த மலக்குமார்கள் வானலோகத்தை நோக்கி புறப்படுவார்கள். ரூஹ எடுத்துக்கொண்டு போவாங்க. முதலாவது வானத்துடைய கதவு திறக்கப்படும். முதலாவது வானத்தில் மலக்குமார்கள் இருப்பார்கள், இரண்டாவது வானத்தில் மலக்குமார்கள் இருப்பார்கள். இப்படி 7 வானத்திலும் மலக்குமார்கள் இருப்பார்கள். எங்களுடைய ரூஹ் முதலாவது வானம் திறக்கப்படுகின்ற பொழுது நறுமணம் வீசும். நல்ல வாசனை உள்ள ரூஹாக நாளைக்கு எங்களுடைய மௌத்துடைய நேரத்தில் எங்களுடைய ரூஹ் வானலோகத்தை நோக்கி எடுத்துச் செல்லப்படும். மலக்குமார்கள் பாராட்டுவார்கள். மலக்குமார்கள் எங்களுடைய ரூஹை பார்த்து பாராட்டுவார்கள். யாருடைய பிள்ளையுடைய ரூஹை இது இந்த அளவுக்கு நறுமணம் வீசதாக இருக்கின்றதே என்று மலக்குமார்கள் எங்களுடைய ரூஹ நறுமணத்தை பாராட்டுவார்கள். 7 வானம் அளவுக்கு எங்களுடைய ரூஹு கொண்டு போயிட்டு மீண்டும் கபருக்கு கொண்டு வந்து ரூஹு தரப்படும். இது நல்லவர்களுடைய ரூஹை கைப்பற்றுகின்ற முறை. அன்புக்கு நீ இஸ்லாம் உறவுகளே, இந்த உலகத்தில ஹராம் ஹலால் பேணாம பாவியாக வாழ்ந்து அல்லாஹ் பத்தி எந்த அச்சமும் இல்லாம, தொழுகையை பத்தி எந்த கணக்கும் இல்லாம, சுன்னத்தான விடயங்களை செய்யணும் என்ற எந்த தேவையும் இல்லாம இன்றைக்கு துன்யா உலகத்துக்கு அடிமைப்பட்டு நாங்க வாழ்ந்து எங்களுடைய ரூஹு கெட்ட நிலைமையில கைப்பற்றப்படுமாக இருந்தால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அந்த ரூஹ மலக்குமார்கள் கஷ்டப்படுத்தி கைப்பற்றுவார்கள். எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருது என்றால், ஒரு பஞ்சு ஒரு முள்ளு மரத்தில் மாட்டிக்கொண்டால் எப்படி அந்த பஞ்சை கலட்டி கஷ்டப்பட்டு நாங்கள் எடுப்போமோ அதை போலதான் கெட்டனுடைய ரூஹை மலக்குமார்கள் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் கொடுத்து கைப்பற்றுவார்கள். அந்த ரூஹை அப்படி எடுத்துக்கொண்டு வானலோகத்தை நோக்கி செல்வார்கள். அந்த ரூஹை நாற்றம் அடிக்கும். கெட்டவனுடைய ரூஹை நாற்றம் அடிக்கும். வானலோகம் திறப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட மாட்டாது. வானவர்கள் எங்களை சப்பிப்பார்கள். ஏன்? அந்த துர்வாடையை நுகர முடியாமல் வானவர்கள் வானத்துடைய கதவை திறக்க மாட்டார்கள். அன்புக்கு நீ இஸ்லாம் உறவுகளே, அப்படியே அந்த ரூஹை கபரிலே கொண்டு வந்து வைக்கப்படும் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால், அன்புக்கு நீ இஸ்லாம் உறவுகளே, இந்த ஹதீஸ் மட்டும் போதும் இந்த உலகத்தில் நாங்கள் திருந்தி வாழணும் என்பதற்காக வேண்டி. யாரும் மௌத்த மறுத்தது கிடையாது, யாரும் கபரு வாழ்க்கையை மறுத்தது கிடையாது, யாரும் மர்மை சுவர்க்கம் நரகம் என்பதை மறுத்தது கிடையாது. ஆனால் கேள்வியனா அதற்காக வேண்டி எங்கள் எத்தனை பேர் தயாராகி வாழ்றோம் என்பதுதான். மறுக்காம நாங்க இருக்கிறோம், ஆனால் தயாராகி வாழ்வதற்கு எங்களுக்குள்ள ரெடி இல்லை. உலகத்துல நாங்க அதற்குரிய செட்டப் பண்ணதுக்கு ரெடி இல்ல. தொழுகைக்கு நேரம் முழுக்க எங்களுக்கு ரெடி இல்ல. ஒருத்தரோட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனை இல்ல, சலாம் சொல்லி ஒத்துமை வைப்பதற்கு ரெடி இல்ல. ஹராம் ஹலால் பேணி வாழத்துக்கு நாங்க ரெடி இல்லை. ஆனால் பேச்சில மட்டும் மௌத்த நம்போனும், கபர் வாழ்க்கையை நம்போனும், சுவர்க்கத்துக்கு போகணும் என்று நிறைய பேசுவோம். ஆனால் வாழ்க்கையில நாங்க ரெடி இல்லை. அன்புக்கு நீ இஸ்லாம் உறவுகளை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துல வாழ்கிற சந்தர்ப்பத்தில் கபருடைய வாழ்க்கையை நினைச்சு நாங்க வாழணும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இன்னைக்கு நாங்க நினைச்சிடக் கூடாது கபரு வாழ்க்கை என்பது, அல்லது கபர்ல வேதனை என்பது, தண்டனை என்பது காஃபிருக்கும் முனாஃபிக்குகளுக்கும் அல்லது பெரிய பாவங்கள் செஞ்சவங்களுக்கு தான் கொடுக்கப்படும் என்று நாங்கள் நினைச்சிடக்கூடாது. புகாரியில முஸ்லிம்ல சஹீஹாக இடம்பெற்றிருக்கின்ற ஹதீஸ், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 கபருக்கு நடுவில் நடக்கின்ற பொழுது நபி அவங்க சொன்னாங்க, இன்னஹுமா லயுஅஸபான், இந்த கபர்ல இருக்கின்ற 2 பேரும் வேதனை செய்யப்படுகின்றார்கள். வமா யுஅஸபானி மின் கபீர், பெரிய பாவம் செஞ்சதுக்காக வேண்டி அவங்க வேதனை செய்யப்படவில்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மா அஹதுஹுமா ஃபகான யஸ்ஆ பின் நமீமா, ஒரு கபரை காட்டி அந்த கபரில் இருக்கக்கூடியவர் உலகத்தில் வாழ்கின்ற சந்தர்ப்பத்தில் நமீமத் என்றால் கோல் சொல்லி திரிந்தவர். இன்றைக்கு எங்க வாழ்க்கையில சர்வசாதாரணமாக நடக்கிறா இல்லையா? ஒத்தொண்ட குறைய வச்சுக்கொண்டு அல்லது ஒத்தன் இல்லாத குறைய வச்சுக்கொண்டு நாங்க எவ்வளவு கோல் சொல்லி திரிதோம். நாங்க போன்ல ஒரு விஷயத்தை ஷேர் பண்றதா இருந்தாலும் சரி, இதுல கவனமாகிக்கணும். நாங்க போன்ல ஒருத்தரை பத்தி ஒரு குறைய நாங்க ஷேர் பண்றதா இருந்தாலும் சரி, இது குறையா இல்லையான்னு நாங்க யோசிக்கணும். குறையா இருந்தாலும் நாங்க ஷேர் பண்றதை நாங்க தவிர்க்கணும். இது இஸ்லாம் சொல்லித்தார படிப்பினை, இஸ்லாம் சொல்லித்தார ஒழுங்கு. எங்களோட குடும்பத்துல ஒருத்தரை பிழை செஞ்சிட்டாரு, அது ஒருத்தரை பத்தி ஒரு படுதூறு வருது, நாங்க கண்ணை பொத்தி கொண்டு அதை சொல்லி திரியுத. நடக்குதா இல்லையா? பஜார்ல பேசுற, பள்ளியில பேசுற, கடையில பேசுற, விளையாட்டு மைதானத்துல பேசுற, பேச வேண்டிய இடங்களில் எல்லாம் நாங்க பேசுற.
இப்படி நாங்க பேசிட்டு நாங்க மௌத்தாகினால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள் கபர்ல வேதனை கொடுக்கப்படும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். பேச்சு போனை யூஸ் பண்ணுகின்ற பொழுது நல்லத்துக்காக வேண்டி யூஸ் பண்ணுவோம். நாங்க எங்களுக்கு ஷேர் வரணும், எங்களுக்கு லைக் வரணும் என்பதற்காக வேண்டி இல்லாத பொல்லாத எல்லாம் நாங்க ஷேர் பண்ணிக்கொண்டு அதை உலகத்தில் நாங்க சொல்லி தெரிஞ்சு கொண்டு இவர்தான் மெசேஜ் கொண்டு வராரு பெருமைக்காக வேண்டி பாராட்டுக்காக வேண்டி நாங்க இந்த உலகத்தில் வாழ்வோமாக இருந்தால் அது எனக்கும் உங்களுக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அன்புக்கு இஸ்லாம் அவர்களே, அடுத்ததாக இன்னொரு கபரை காட்டி நபிகள் சொன்னாங்க, இவரை சிறுநீர் கழிக்கின்ற பொழுது ஒழுங்காக சிறுநீர் கழிக்கவில்லை அல்லது ஒழுங்காக கழுவவில்லை அல்லது மறையை வைத்துக் கொண்டு இவர் சிறுநீர் கழிக்கவில்லை என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அன்புக்கு இஸ்லாம் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே இந்த உலகத்தில் வாழ்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு நொடியும் மௌத்தை நாங்க கட்டாயமாக நினைக்கணும். கபர் வாழ்க்கையை நாங்க கட்டாயமாக நினைக்கணும். இன்றைக்கு ஹராத்தை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. மதுபானம் அருந்துகின்றோம், விபச்சாரம் செய்கின்றோம், போன்ல ஹராம் செய்கின்றோம், உறவுகளை துண்டித்து நடக்கின்றோம், தொழுகையை நாங்க வேண்டுமென்றே மிஸ் பண்ணுகின்றோம். தொழுகையை பத்தி கணக்கே இல்ல, சுபஹ் ஜமாத் இல்ல, சுபஹ் தொழுகை இல்ல, இப்படி இஸ்லாத்துடைய கடமைகளை செய்யறதும் கிடையாது. உங்களுக்கும் தேவையாக இருந்தால் தியாகம் நடத்தி போராடணும். சைத்தான் விட மாட்டான். சைத்தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு, மௌத்தை நினைக்கிற விஷயத்துக்கு, மறுமையை வெற்றிக்கூடிய விஷயத்துக்கு சைத்தான் எப்போதும் தடையாக இருப்பான். உனக்கு வேலைக்கு இந்த வேலையை பாரு, உனக்கு பிசினஸுக்கு இந்த பிசினஸ் பாரு, கடையை இப்ப பூட்டிட்டு உனக்கு போகிருமா என்று சொல்லி சைத்தான் உலக ஆசைகளை எல்லாம் போடுவான். எல்லாத்தையும் மூலமாக்கிட்டு தியாகத்தோட நாங்க ஜனாசால வந்து கலந்து கொண்டு மையத்தை தொழுதுட்டு மையத்தில் அடக்கும் வரைக்கும் நீந்துட்டு கபரடிக்கு போய் நாங்க படிப்பினை பெறணும். இன்னைக்கு கவலை நாட்டால் கபரடிக்கு நாங்க நிறைய பேர் போறதா போனா என்ன நடக்குது என்றால், கபரில் அழுது துவா கேட்க வேண்டிய ஒவ்வொருத்தரும் இந்த கபரில் என்ன செய்யறோம்? வந்த புதிய உறவுகளோட நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம், வந்த புதிய சொந்தங்களோட நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம். நாளைக்கு கூட மையத்துக்கு வந்திருப்பாரு, ஊர்ல இந்திக்க மாட்டாரு, கபரில் போய் நாங்க சிரிச்சு சுகத்தை விசாரிச்சு கொண்டிருக்கிறோம். சுகம் விசாரிக்கத்தான் ஓணும். ஆனா அந்த இடம் கபருடைய இடம் இல்ல. நாங்க பேசத்தான் ஓணும், சுகத்தை விசாரிக்கத்தான் ஓணும். ஆனால் அந்த இடம் கபருடைய இடமாக நாங்க மாற்றிக்கொள்ளக் கூடாது. இன்னைக்கு கபரடிக்கு போனால் இஸ்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ், கபரடிக்கு வந்து விட்டால், கபரை கண்டு விட்டால் தாடி நரையும் அளவுக்கு விம்மி விம்மி அழுவார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியமாக கேட்கிறார்கள், உஸ்மானே, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸ், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மஜ்லிஸ்ல பள்ளியில சுவர்க்கம் ஞாபகம் ஊட்டப்படுது, நரகம் ஞாபகம் ஊட்டப்படுது, தண்டனைகள் ஞாபகம் ஊட்டப்படுகின்றன. நீங்க அதுக்கு அல்லாம கபரை கண்டுட்டால் ஏன் இப்படி அழைகிறீர்கள் என்று கேட்ட பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன அந்த வார்த்தை எனக்கும் உங்களுக்கும் இன்றைக்கு பாடமாக இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு மனுஷன் மௌத்தாகிட்டால் அவன் முதலாவது இடம் கபர் தான். கபர்ல கேட்கிற கேள்விக்கு நாங்க சரியாக பதில் சொல்லிட்டால், நாங்க பாஸ் ஆகிட்டால் அதுக்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு கட்டமும் எங்களுக்கு லேசாகிக்கும். கபர்ல நாங்க மாட்டிக்கொண்டால் சரியாக கேள்வி கேட்க, சரியான கேள்விக்கு பதில் சொல்லாம தண்டனைக்கு நாங்க ஆளாகிவிட்டோம் என்றால் அதுக்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு கட்டமும் மறுமை வரைக்கும் உள்ள சுவர்க்கம் நரகம் என்ற அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கட்டமும் கஷ்டமாகத்தான் இருக்கும். இது எனக்கும் உங்களுக்கும் பாடமாக இருக்க வேண்டும். அன்புக்கு இஸ்லாம் உறவுகளே, கபரடிக்கு போட்டால் தண்ணி எரிங்க. சிலாக்கள் சொன்னதுக்கு விளங்காது, சிலாக்களுக்கு விஷயம் விளங்காது, வந்து பேச வருவாங்க, சிரிச்சு கொண்டு பேச வருவாங்க, அரசியல் பேசுவாங்க. இன்றைக்கு எல்லா விஷயங்களும் பேசக்கூடிய இடம் எங்க? மையத்தோடும் கபரடியும் தான். கல்யாண வீட்டுல கூட பேச மாட்டோம், பஜார்ல கூட பேச மாட்டோம். இன்றைக்கு எல்லா விஷயம், நல்ல விஷயம், கெட்ட விஷயம் எல்லாம் பேசக்கூடிய இடங்கள் மையத்தோடும் கபரடியும் தான். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது? மையத்தூட்டுல மௌத்தை நினைச்சு கவலைப்பட சொல்லுது. கபரடிக்கு வந்துட்டால் விம்மி விம்மி தாடி நடைமுறை அளவுக்கு நீங்க கபர் நினைச்சு அழுகோடு சொல்லுது. இங்க எத்தனை பேருக்கு கவலை வருது? கபருக்கு கபரடிக்கு போகின்ற பொழுது இங்க எத்தனை பேருக்கு அந்த உணர்வு வருது? நாங்க ஒவ்வொருத்தரும் கட்டாயமாக யோசிக்கக்கூடிய நேரத்தில் இருக்கிறோம். அன்புக்கு இஸ்லாம் உறவுகளே, எங்களை நிறைய பேர் மௌத்தாகிப்பாங்க. எங்களோட உமா அப்பா மௌத்தாகிப்பாங்க, எங்களோட சொந்தங்கள், எங்க நண்பர்கள். நாங்க 10 நாள் 20 நாள் ஒரு வருஷம் ஞாபகம் வச்சுப்போம். இப்ப நாங்க மறந்துப்போம் என்றால் இது பிழை, இது கூடாது. எங்களை மௌத்து வரைக்கும் அவங்களுக்காக நாங்கள் கட்டாயமாக துவா செய்யணும். நாங்கள் தொழுகையில துவா செய்யறதோட நேரம் ஒதுக்கி கட்டாயமாக போயிட்டு நாங்கள் அவங்களுக்காக வேண்டி துவா செய்யணும். இன்றைக்கு நாங்கள் பழகிக்கிற பழக்கம் எப்படி என்றால், பெருநாள் வந்தால் மட்டும்தான் போறது. பெருநாளைக்கு போறதுல பிழை இல்லை, வெள்ளிக்கிழமைக்கு போறதுல பிழை இல்லை. அதுக்கு மட்டும் நாங்க குறிப்பிட்ட அந்த நாள்ல மட்டும் நாங்க போறதே நாங்க யோசிக்க. இப்படி தான் சொல்லல, நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் உங்களுக்கு அவங்களை பத்தி யோசிச்சு வந்தா கபரடிக்கு போங்க. கபரைக்கு போய் உம்மாவுக்காக வேண்டி, பாப்பாக்காக வேண்டி துவா செய்யுங்க. இன்னைக்கு நீங்க இந்த நிலைமையை நல்லா இருக்கிறேன்னு சொன்னால், வசதியோட இன்றைக்கு உலகத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க வாழ்ந்தால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் அல்லாஹ்வுக்கு போற உம்மா பாப்பா. அவருக்காக வேண்டி துவா செஞ்சுக்கிறா?
தொழுகையில கபரடிக்கு போய் துவா செய்யுங்க. இன்னைக்கு சமூகம் எப்படி மாறிக்கிறது என்றால், கபரடிக்கு போய் உம்மா பாப்பாக்காக வேண்டி, கபர்ல அடக்கம் செஞ்சவங்களுக்காக வேண்டி நாங்க துவா கேட்கணும். இன்னைக்கு எப்படி மாறிக்கிறது என்றால், அவங்கள்ட்ட நாங்க துவா கேட்க போறோம், அவங்கள்ட்ட எங்களோட உதவியை கேட்டு போறோம். இது ஷிர்க். இது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அதிகாரம். இப்படி இஸ்லாம் காட்டுது. இஸ்லாம் சொல்லித்தர அடிப்படை என்றால், யாரெல்லாம் அடக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போய் அவங்களுக்கு சலாம் சொல்லி அவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட துவா கேட்கணும். இதான் இஸ்லாம் சொல்லி தர அடிப்படை. அன்புக்கு இஸ்லாம் உறவுகளை அல்லாஹ் நிலையில் கபரை பத்தி நாங்க விளங்கிக்கிறோம், மௌத்தை பத்தி நாங்க விளங்கிக்கிறோம். மையத்தூக்கில் நாங்க மௌத்து கட்டாம யோசிக்கணும். மையத்தூக்கில் சிரிச்சு நாங்க பேசிக்கொண்டிருக்கிறதால, அதை சிரிச்சு நாங்க பேசுறதால எங்க நாங்க மாற போறோம்? மாற்றம் வர வேண்டுமாக இருந்தால் மக்பரால வரணும். மாற்றம் வர வேண்டுமாக இருந்தால் மையத்தை பார்த்து வரணும். இன்னைக்கு மையத்தை பார்த்து எங்களுக்கு மாற்றம் வரவில்லை. உலகத்தை பத்தி நாங்க சிரிச்சு பேசிக்கொண்டிருக்கிறோம். மக்பராவுக்கு போனால் உலகத்தை பத்தி சிரிச்சு நாங்க அடுத்தவண்ட புறம் கோலனை நாங்க பேசிக்கொண்டிருக்கிறோம். எங்க மாற்றம் வரப்போகுது? மாற்றத்தை நாங்க தான் உருவாக்கணும். நாங்க யோசிக்கணும், நாங்க ஹிட் ஆகணும். கபரடிக்கு போய் நாங்க கபரை யோசிச்சு மையத்தை யோசிச்சு எங்களுக்கு இந்த நிலைமை வந்துடலாம், வந்தாலே நிலைமை என்பதை நாங்க யோசிக்கணும். இதுக்கு பிறகு வரக்கூடிய காலங்கள் ஒவ்வொரு ஜனாதாரை கலந்து கொண்டு எங்கட மூத்த நாங்க யோசிப்போம், எங்கட கபர் வாழ்க்கையை நாங்க யோசிப்போம். ரஹ்மானுடைய பாக்கியம் தருவானாக. அப்போது கோடி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லக்கும் வல் ஜமீல் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.